ஓடிவா டிவிக்கு தற்கொலை எல்லாரும் ஓடிவா உங்களை பத்தி தான் ஒரு வீடியோ மாட்டிருக்கு. அதை பத்தி தான் பேச போறேன். வாய்ஸ் ஆஃப் சரத், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்க ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, நானும் அதை கேட்டேன். அதை பத்தி தான் இந்த வீடியோ. அண்ட் டிவிகே தற்கூரிஸ், உங்களுக்கும் தான் இந்த வீடியோ. கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்க போற முட்டுகளை பார்க்க நானும் ஆர்வமா இருக்கேன். மக்களே, ரீசெண்டா இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் பேசின ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. இவர் டிவிகேவை சார்ந்தவர், அவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோலாம் நிறைய போடுவாரு. இவரை பத்தி லீக் ஆன ஒரு ஆடியோல இவர் என்ன பேசியிருக்காருன்னா, இவர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. விஜய் கூட போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு ஒரு பொண்ணை ஏமாத்தி பேசி பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட்ல இவர் அந்த பொண்ணு கூட தப்பா இருந்த தொடர்ந்து அந்த ரெசார்ட்ல இந்த மாதிரி வேலைகளை கண்டினியூ பண்ண மாதிரியும் அந்த ஆடியோல பேசியிருக்காரு. வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் அந்த பொண்ணை தப்பா கூப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை சம்மதிச்சுட்டு ஓகே ப்ரோன்னு சொல்லிச்சான். ப்ரோன்னு சொன்னது இவருக்கு காமெடியா இருந்துச்சான். ப்ரோன்லாம் சொல்லாதமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சரிங்கன்னு சொல்லிச்சான். இவர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம தான் டிவிக்குள்ள இருக்கவங்க எல்லாம் தற்குறி, அவங்க எல்லாம் முட்டாளு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க சும்மா தற்குறி மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த கட்சியில நடக்கிற தப்பு எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சும் எதுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த கட்சியில எதனா ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான். அதனால டிவிக்கால இருக்கவங்க யாருமே தெரியாம எந்த தப்பும் பண்ணல. எல்லாம் பணத்துக்கும் பதவிக்காக தான் தற்கூரி மாதிரி வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் மேட்ருக்கு வருவோம். இந்த ஒரு ஆடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் அவருமே இதை முட்டு கொடுத்து இதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு விஷயம் உண்மையா இருந்தா யாருன்னா என் மேல கேஸ் கொடுங்கன்னு சொல்றாரே தவிர இந்த ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்றத சொல்ல மாட்டாரு. அப்புறம் எப்போதும் போல இது ஒரு எதிர்கட்சியினர் பண்ற சதின்னு எதிர்கட்சி மேல பழிய போட்டாங்க. ஆனா இந்த வாட்டி டிஎம்கே மேல பழி போடாம நாம் தமிழர் கட்சி மேல பழி போட்டிருக்காங்க. உஷாரா அவர் இப்பவே வீடியோல சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரலாம், என்னோட ஸ்கிரீன்ஷாட் வரலாம், அதனால எதையுமே நம்பாதீங்கன்னு முன்னாடி இப்ப அவர் ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இவங்க கட்சியில 2 கிரைம் பிரான்ச் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நெல்சன் கார்த்திக் அப்படின்னு. ஒருத்தர் அட்வொகேட், இன்னொருத்தர் அட்வொகேட் போலீஸ்னு அவரே வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன். இவங்க 2 பேருக்கிட்டையும் நான் சொல்ல வரது என்னன்னா, நாங்க இந்த விஷயத்தை பத்தி எதனா சொன்னா தான் அது ஃபேக்னு சொல்லிடுவீங்க. நீங்க 2 பேர் தான் ஊர்ல இருக்க விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றவங்களாச்சு. அதனால திரு கார்த்திக் நெல்சன் அவர்களே, இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் இந்த ஆடியோ லீக் விவகாரம் உண்மையா இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்களே விசாரிச்சு எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊர்ல நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தேடி எக்ஸ்போஸ் பண்ற நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பண்றீங்களான்னு பாப்போம். இந்த வீடியோ அவங்க 2 பேர் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் இருப்பாங்க. அதனால வீடியோ பாக்குற நீங்க அவங்களை எதுக்கோ டேக் பண்ணி விடுங்க. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அரசியல் இந்த மாதிரி ஒரு சில பேர் ஆளுங்க உனக்கு நான் பதவி தரேன், உங்களை போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எல்லாம் செய்யறாங்க. இது வெளியில எக்ஸ்போஸ் ஆனா கூட அது ஏதோ எதிர்கட்சியினர் பண்ற சதி ஏன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு விஷயம் உண்மையாவே நடந்திருக்கும் நம்புறீங்களா? அப்படி நம்பினா இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அவர் என்ன பண்ணலான்றத கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.